உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நமக்கு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரிய பெரிய மகான்களும், பெரிய பெரிய தத்துவவாதிகளும், பெரிய 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 மனிதர்களும், மகான்களும், சித்தர்களும் வாழ்ந்த காலத்தில் அப்போ வாழ்ந்தவங்க அவங்க வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் அவங்களுக்கு தர வேண்டிய, அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்காமல் அவங்களுக்கு தர வேண்டிய அந்த ஒரு மதிப்பீடுன்னு சொல்கிறதா, இல்லை அது மரியாதையான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய அருமைன்னு சொல்லலாம், அவங்களுடைய அருமை தெரியாமல் அப்படி தான் சொல்லணும். அதாவது மதிப்பு மரியாதைங்கிறதுல மனிதனுக்கு தான். அருள் வடிவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமை, அவங்களுடைய அருமை தெரியாமல், அவங்களுடைய பெருமை தெரியாமல், அவங்களுடைய ஆளுமை தெரியாமல், அவங்களுடைய சக்தி தெரியாமல் அவங்களெல்லாம் கிறுக்கனுங்க, பைத்தியக்காரனுங்க, முட்டாளுங்க, மூட நம்பிக்கை உள்ளவனுங்க அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் வசைபாட முடியுமோ அடிச்சாங்கூட அந்த வழி மாறும். சொல்லால் அடித்த அடி சொல்ல முடியாத அடி. அந்த சொல்லால் அடித்த அடி இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாருக்குமே அந்த சொல்லடி இன்னைக்கு வரைக்குமே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கும் விழுகுது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவனுக்கும் அந்த சொல்லடி இன்னைக்கு வரைக்கும் தாறுமாறாக விழுகுது. ஆனால் அன்னைக்கு அந்த சொல்லடியெலாம் வாங்கிக்கிட்டு இந்த துரோகங்களை, இந்த இழப்புக்களை, இந்த அதாவது போட்டி பொறாமை, அவங்க இருக்கக்கூடிய இதை பொறுத்துக்கக்கூடிய மனம் இல்லாமல் எப்படியெல்லாம் அவங்கள கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தி இந்த மக்கள் முன்னாடி அவங்களாம் இருந்து வாழ்ந்து இன்றைக்கி ஒரு சரித்திரம் படைச்சிட்டு போயிருக்காங்க. சரித்திரம் மட்டுமல்ல, இப்போ வாழ்ந்துட்டு அவங்க மறைஞ்சு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்லெடுத்து சொல்லால் அடித்த, இந்த சொல்லில் அடித்த இந்த அடித்தவங்க பூரா என்னன்னு கேட்டால் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. இருந்த இடமே இல்லை, அடையாளமே இல்லை. சொல்லால் அடித்த சனங்க அத்தனை பேருமே, சொல்லால் அடித்த அத்தனை பேருமே இருந்த இடம். ஆனால் அந்த சொல்லடியை வாங்கின, அந்த வேதனையை வாங்கின அந்த மகான்கள் எல்லாமே இறைவனாகவும் சரித்திர நாயகர்களாகவும், கிறுக்கனுங்கிற பேர் வாங்கினவன் பூரா இன்றைக்கி கிறுக்கு பிடிச்சவங்களாம் தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும், பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பைத்தியத்தை தெளிவு வைக்க வேற இடத்துலையும். ஏன்னா பைத்தியம்ங்கிறது 2-3 வகையில் இருக்குது. ஒன்று பொருள் பைத்தியம், இன்னொன்று அருள், அதாவது அருள் இல்லாமல் அருளை தேட தெரியாத அவங்கள பைத்தியம்னு சொன்னால் இவன் பொருள் பைத்தியம், மற்ற காம பைத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த பைத்தியத்துக்களை தீர்க்கக்கூடிய அந்த டாக்டர்களாகவும் இன்றைக்கி அந்த மகான்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க இருந்த காலத்தில் அவங்களோட அருமை தெரியாமல் அவங்கள அந்த அளவுக்கு அவங்கள கேவலப்படுத்தி, அவங்கள போலி அப்படி இப்படி என்னென்னமெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வள்ளல் பெருமானை எல்லாம் கோர்ட்டு வரைக்குமே ஏற்றிட்டாங்க. கோர்ட்டு வரைக்குமே அவங்களாம் பிரச்சனைகளை சந்தித்த மனுஷனுங்க. அப்போ அவங்களாம் இன்றைக்கி தெய்வ நிலையில் இருக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரனுங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி, இந்த பைத்தியக்காரனுடைய வாரிசுகளுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி, தலைமுறையாக வழிமுறையாக அவங்கள கேவலப்படுத்தினுடைய பாவ இவனுங்களையெல்லாம் சுற்றிக்கிட்டு இன்றைக்கி அவனுங்களாம் அவங்க காலடியில் போய் இன்றைக்கி விழுந்து அப்படியே மன்றாடிக்கிட்டு இருக்கிறானுங்கிறது நமக்கு எல்லாம் இப்போ உணர்றோம். அது மாதிரி தான் இப்போ சமகாலத்துலேயுமே ஒரு சிலர்
இதே இதத்தை செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அது நம்ம சொல்லக்கூடாது, காலம்தான் சொல்லும் அதை. நம்ம சொல்லணும்னா அது வந்து அவங்கள எப்படி இது பண்ணுனாங்களோ நம்மளே அப்படி தான் பண்ணுவாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்போ அதனால வந்து காலம் பதில் சொல்லும். ஆனால் நீ நியாயமாக இருந்தா. அப்போ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா அன்றைக்கெல்லாம் அவங்களையெல்லாம் பேசினவங்கள இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து அவங்கள தெய்வமாக போய் அவங்க காலடியில் விழுந்து சரணாகதிக்கு எனக்கு ஏதாவது ஒரு நான் சீப்பாடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி விடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஆகட்டும், பத்திரகிரியார் ஆகட்டும், இவர் பட்டினத்தார் ஆகட்டும், ராமகிருஷ்ணர், ரமணர், விவேகானந்தர், தத்துவராயர், இப்படி கணக்கில் அடங்காத மகான்களும் இன்றைக்கி வந்து சரித்திர நாயகர்களாக இருக்காங்க. சரித்திரம் படைத்த சரித்திர நாயகர்களாகவும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை அப்போவே உணர்ந்து அதுக்கு ஒரு அனுபவத்தை வாங்கி இந்த அனுபவத்தை அவங்கெல்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் இவங்க கேட்குற நிலையில் இல்லாமல் அவங்கள எல்லாம் கேவலப்படுத்தணுங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இன்றைக்கி அவங்களையெல்லாம் அவங்க காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம மனிதன் என்னன்னா தன்னை உணரல. இந்த நாகரிக வாழ்க்கையில் அந்த நாகரிக மோக இவனங்களை வந்து இந்த மாதிரிலாம் நல்லவனாரு கெட்டவனாருன்னு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு, ஞான அறிவு இன்றைக்கி வந்து இந்த நாகரிகம் போட்டு அவங்களையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்குது. இந்த மாதிரி அந்த அஞ்ஞான இதில் மோகத்தில், நாகரீக மோகத்தில், மேலை நாட்டுகளுடைய மோகத்தில் இவங்க எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த மேலை நாட்டு நாகரீகத்தில் இருந்த அந்த மேலை நாட்டுக்காரன் பூரா இந்த மகான்களையும் இந்த சித்தர்களையும் இந்த பெருமானுகளையும் வந்து தேடி அங்கிருந்து வந்து இங்கே வந்து அவன் எனக்கு இங்கே தான் அங்கே என்கிட்ட பொருள்தே இருந்தது, அருள் இல்லை, அருள் இங்கே தான் இருக்குதுன்னு இவங்களெல்லாம் தேடி வந்து இங்கே வந்து படுத்து கிடக்குறான். இவனுக்கு எல்லா வசதி அருள் எல்லாமே இவன் இதில் உற்பத்தியான இவன் இங்கிருந்து அந்த மேலை நாட்டு நாகரிக மோகத்துக்கு அங்கே போய் அந்த நாகரிகத்தை இங்கே பயன்படுத்தி அங்கே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இது என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்னும் அவன் தன்னை அறியலை, தன்னை அறியறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்கலை அப்படின்னு நினைக்கும்போது வேதனையாக இருக்குது. அப்போ இந்த சரித்திர மகான்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகலினாலும் ஏதோ ஒரு பிறவியிலையாவது அவங்க மாதிரி நம்ம ஆகுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு கண்டிப்பாக வருவோம். ஏதோ ஒரு பிறவிலையாவது நமக்கு அது அமையும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சி இந்த பாதையை வந்து பயணம் பண்ணி நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.